வெல்கம் டு நந்தினி மண்சட்டி சமையல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான சுவையில் கேரட் பொரியல் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி இது வரைக்கும் சமைச்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஒரு முறை மட்டும் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். மீண்டும் மீண்டும் கேரட்டு செஞ்சிங்கன்னா இப்படி தான் செய்வீங்க. வாங்க தோழிகளே, நம்ம இந்த கேரட்டை செய்முறையை பார்க்கலாம். ஒரு மண் சட்டி தான் அடுப்பில் வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். ஒரு 2 ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து ரொம்ப இதில் அந்த கடிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இந்த மாதிரி பிரட்டி விட்டுருங்க. இதனுடைய கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ நம்ம இதில் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையுமே நல்லா பிரட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் பரட்டினதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு இதில் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நான் ஒன்றே ஒன்று தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா இதில் நம்ம மிளகாய் தூளும் ஆட் பண்ணுறதுனால அதிகமாக சேர்த்த வேண்டாம். இதை சேர்த்து நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க. இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. இது பச்சை வாசம் போகணும். போனதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தூளுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தூளுப்பு ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நான் கேரட்டு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேரட்டை சீவ வேணாம். இந்த மெத்தடுக்கு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் கேரட்டை அந்த மாதிரி துருவி போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சீவி போட்டிங்கன்னா இதுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சேஃபில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணதை எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா இப்படி பிரட்டி விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பிரட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா இந்த கேரட்டு வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. நிறையா சேர்த்துக்க வேணாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. சப்போஸ் உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது நல்லா இந்த காய் வேகும்போது இந்த உப்பை நல்லா ஈர்த்துக்கும். அதனால கண்டிப்பாக நீங்கள் அது இப்போயே செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் அடுத்ததாக மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பிரட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இது எல்லாமே மசாலாலாம் இதோட ஒன்றா கலந்துடும். இது கலந்ததுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. இந்த தண்ணியெலாம் சுண்டி இந்த மசாலாலாம் இதில் இழுத்துடும். இப்போது இந்த தண்ணியெல்லாம் சுண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ பாருங்கள், இது இந்த மாதிரி ஆகிடும். தண்ணியெலாம் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. தோழிகளை ஒரு முறை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க. மீண்டும் மீண்டும் விரும்பி இதே மெத்தடை இதே டேஸ்ட்டில் கேட்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். அடுத்தடுத்து இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்காக காத்துக்கிட்டுருக்கு நண்பர்களே. நன்றி.